அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட ஆலையிலிருந்து இறால் மாதிரிகள் ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. இறால் மாதிரிகளை அதிகாரிகள் கொண்டு சென்றிருக்கிறார்கள். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வுக்கு இறால் மாதிரிகளை எடுத்துச் செல்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மஞ்சங்கரணையில் உள்ள ஆலையில் அமோனியா வாயு கசிந்து 6 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் இறால் மாதிரிகளை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வுக்காக எடுத்துச் சென்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் எழில் இணைந்திருக்கிறார். எழில், ஆய்விற்காக இறால் மாதிரிகள் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, பெரியபாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் தான் அம்மோனியா வாயு கசிவு ஏற்பட்டு 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அதிகாரிகள் இந்த தொழிற்சாலையில் ஆய்வு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகளும் அதே போல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் ஆய்வு செய்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் கிட்டத்தட்ட 250 டன் அந்த இறால் இருப்பதாகவும் அவற்றின் தரம் தற்போது எப்படி இருக்கிறது, ஏனென்றால் அந்த இறால் பதப்படுத்துவதற்கு அம்மோனியா வாயு தேவைப்படும் என்றும் இந்த அம்மோனியா வாயு வெளியேற்றுவதற்கான ஒரு நடவடிக்கையும் எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு 18 டன் எடை கொண்ட டேங்கர் லாரி வரவழைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அங்கு இந்த வாயு கசிவு ஏற்பட்டு மீதம் 1.5 டன் அம்மோனியா வாயு இருப்பதாகவும் அதனை குழாய்கள் மூலம் பொருத்தி இதை இணைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் முதற்கட்டமாக அதற்கு முன்பாக இங்கு இருக்கக்கூடிய இந்த இறால் மீன்களை அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை இருப்பதாகவும் அதே போல அதற்கான முன்னோட்டமாக முதல் முயற்சியாக இங்கு இருக்கக்கூடிய அந்த இறால்களை அதனுடைய மாதிரிகளை கிட்டத்தட்ட ஒரு கிலோவிலிருந்து 1.5 கிலோ வரை அந்த இறால் மாதிரிகளை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சேகரித்திருக்கிறார்கள். அந்த சேகரிக்கப்பட்ட அந்த உணவு மாதிரிகள் பதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த முழுவதுமாக அது பேக்கிங் செய்யப்பட்டு இங்கிருந்து எடுத்து செல்லப்படுகிறது. இங்கிருந்து சென்னைக்கு எடுத்து செல்லப்பட்டு இந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். அதனுடைய தரம் எப்படி இருக்கிறது, இதை பயன்படுத்த முடியுமா என்பது குறித்தெல்லாம் அந்த ஆய்வுக்கு பின்னர் தான் தெரிய வரும் தெரிவித்திருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய அந்த 250 டன் இறால்களை அப்புறப்படுத்துவதற்காக முதற்கட்டமாக ஒரு கண்டெய்னர் லாரி வரவழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வுக்கு பின்னர் தான் அது அடுத்த கட்டமாக அந்த இறால்களை இங்கிருந்து அப்புறப்படுத்த முடிவு செய்யப்பட வேண்டுமோ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்ப தற்போது மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகளும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் இந்த இடத்தில் ஆய்வு செய்திருக்கிறார்கள். பூங்குழலி, அந்த பகுதி தற்பொழுது தடை செய்யப்பட்ட பகுதியா அறிவிக்கப்பட்டிருக்குதா? அனுமதி வாங்கியவர்கள் மட்டும்தான் உள்ளே நுழைய முடியுமா? என்ன நிலவரம்? அதாவது இந்த பகுதியை பொறுத்தவரையில் ஏற்கனவே இந்த இடத்தில் அந்த வாயு கசிவு ஏற்பட்ட போது 400 மில்லிகிராம் அளவுக்கு இந்த வாயு கசிவு இருந்ததாகவும் தற்போது அது குறைந்திருப்பதாகவும் அது 21ஆக குறைந்திருப்பதாக மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் எந்த பாதிப்பும் இல்லை என்ற கருத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனினும் கூட இந்த பாதிப்பு ஏதாவது ஏற்படக்கூடும் என்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் இங்கு யாரையும் உள்ளே அனுமதிக்காமல் இருக்கிறார்கள். இங்கு வரக்கூடியவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையிலும் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக பத்திரிகையாளர்கள் கூட உள்ளே செல்லக்கூடாது, ஏனென்றால் அந்த வாயு கசிவு ஏதாவது இருக்கும் என்ற நிலையில் தான் அவர்கள் செய்தியாளர்கள் கூட வாசலில் வைத்து தான் வெளியே நிற்க வைத்திருக்கிறார்கள். இங்கிருந்து படம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்ற கருத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏன்னா முக்கியமாக இந்த வாயு கசிவு ஏதாவது இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். 21 மில்லிகிராம் இருந்தாலும் கூட அதனுடைய தாக்கம் இருக்கும் என்பதுதான் காவல்துறையின் அறிவுறுத்தலாக இருக்கிறது. தற்போது ஒரு கண்டெய்னர் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. இதே போல இங்கு இருக்கக்கூடிய அந்த 250 டன் இறாலையும் அப்புறப்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும். இது ஒரு கண்டெய்னருக்கு 35 டன் அளவில் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8லிருந்து 9 கண்டெய்னர்கள் வரவழைக்கப்பட்டு இங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான முயற்சி எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். அதனுடைய முதல் முன்னோட்டம் தான் தற்போது இந்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி எழில்.